கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தனிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கொலோசியர் 1:13 வசனங்கள் வாசிக்கிறேன். இருளில் உள்ள அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிறேன். அப்போ இருளுக்குள்ளே வைத்திருக்கிற அதிகாரம், நம்மளை இருளாக்கி வைத்திருக்கிற அதிகாரம், அநேக உலக மக்களை இருளுகளை தள்ளி வைத்திருக்கிற ஒரு அதிகாரம், அது பிசாசு உள்ள அதிகாரம். இருளில் என்ன பண்ணியிருக்கிறான்? அதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அநேகர் இன்னைக்கு இருளுக்குள்ள தான் இருக்காங்க. பிசாசு அந்த அதிகாரத்துக்குள்ளாக அவன் வைத்திருக்கிறான். அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண, கண்ணு இருந்து காணாத போல இருள் இருக்கிறாங்க. அதான் ஆண்டவராக இயேசு சொல்றார், கண்ணு இருந்து காணாத போல இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. கண்ணு இருந்தும் காணாத போல இருள் இருக்கிறாங்க. அநேக குடும்ப வாழ்க்கையில் இருள் இருக்கிறது, வேலையில் தொழிலில் வாழ்க்கையே அந்த இருளாக இருக்கிறது. ஒரே நினைய சொல்லுவாங்க, என் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக இருக்குது. தேவ பிள்ளைக்கு இந்த இருண்ட வாழ்க்கையில் உள்ள அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஆண்டவர் பிதாவினுடைய பிள்ளையாக, இயேசுவின் பிள்ளையாக, ஒளியின் பிள்ளையாக மாற்றுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறவர். அல்லேலூயா. இருள் உங்களை அதிகாரமாக என்னவென்று இருக்கிற ஆண்டு கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார் இருளில். அதுக்கு தான் பிசாசுன்னு சொல்லப்படுது. என்ன, அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க முடியாத வந்தார், இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்க முடியாத வந்தார், அந்த காலத்தில் இருக்கிற மக்களை மீட்க முடியாத வந்தார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐயோ அப்படின்னு சொல்லி, நான் தான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் இருளில் தான் இருக்கிறீங்க. அதான் கண்ணு இருந்து காணாத போல இருக்குது, காது இருந்தும் கேளாத போல இருக்குது. அநேகர் இருக்காங்க, காது இருக்கிறது, ஆனால் நல்ல காரியம் என்ன இல்லை, இருளில் இருக்கிற போல என்ன அநேகர் வாழ்க்கை இருளாக தான் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டு இந்த இருளுடைய அதிகாரத்தை தள்ளி முடியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்தார். ஏன்னா ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து அந்த என்ன பண்ணிட்டான், அந்த அறியாத அந்த அவங்கள இருளில் தள்ளி அந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக்கிட்டான். பாவங்கிற இருள், சாவாங்கிற இருள், இப்படி என்ன பொல்லாத காரியங்களை உங்களை அந்த இருளில் தள்ளி, பொல்லாத பாவங்களுக்கு போட்டு அவன் இருளில் தள்ளி அவன் உங்களுக்கு அந்த பிசாசனவன் இருளுக்கு அதிகாரியாகிட்டான். ஆனால் அந்த இருளில் உள்ள அதிகாரத்தில் தள்ளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை மீட்க முடியாத ஒளி இடத்துல கொண்டு வர முடியாது, உங்களுக்கு நல்ல வழியை காட்ட முடியாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். யாரெல்லாம் எப்படி நம்மள இந்த உலகத்தில் இந்தியா தேசத்தை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அந்நியர் ஆண்டாங்க, பிரிட்டிஷ்காரன் ஆண்டாங்க. அதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க, என்ன பல படைகள் எடுத்து பல ராஜாக்கள் ஆண்டாங்க. ஆனால் அதிலிருந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சதுன்னா நம்முடைய முப்பிதாக்கள் காந்தி அநேகர் போராடினாங்க. ஏன்னா இந்த எங்களுக்கு இருள் வாழ்க்கை, ஏன்னா சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ல, உன் இருள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நான் வந்தேன், உனக்கு ஒளி கொடுக்க நான் வந்தேன். உன் வாழ்க்கை இருளாக இருக்கிறதா, அந்த காலத்தில் இருக்கிற பாவங்கள் இருக்கிறாயா, உனக்கு வா, அந்த பாவத்திலிருந்து உனக்கு நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவர் நேற்று என்று மாறாத தேவன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி நீ இயேசுவிடத்தில் கடந்து வரும் பொழுதுதான் அந்த வெளிச்சத்தை காண முடியும். வாழ்க்கை இருள் இருக்கா, ஐயோ இருண்ட வாழ்க்கையா, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைக்கே இன்னைக்கு ஆண்டவர், நீ இயேசுவிடத்தில் வா, உன்னை வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வெளிச்சத்தை காட்டுவார். நானே உலகத்துக்கு ஒளியாகவும் வந்தேன். ஒளி கொடுக்கிறவர் ஒருவர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடத்துல நீ கடந்து வா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரையே சோதரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல் நம்முடைய வல்லமை இறங்கும். அந்த இருள் இருக்கிற பிள்ளைகளை நீர், பாவங்கிற இருள், சாவங்கிற இருள் இருக்கிற பிள்ளைகளை நீர் அந்த அதிகாரத்திலிருந்து, அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை தள்ளி நீர் ஒளிய இடத்துல உம்முடைய அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும். இயேசுவின் நாமத்தாலே ஜெயமெடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. அந்த இருள் இருக்கிற அதிகாரத்தை தள்ளுகிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் முடியும். அவரை பின்பற்றுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.